ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 20ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 11ஆவது மாதமான மாசியுடைய 8ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய வியாழக்கிழமை என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டமியானது வருது. அஷ்டமி நவமி இது 2 நாளுமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள். நம்மள நிறைய பேர் அஷ்டமி ஒரு ஆபத்தான நாளுன்னு நினைக்கிறோம். ஆனால் அஷ்டமி வரக்கூடிய நாள் சில பொருட்கள் வாங்கிறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு. நாளைய அஷ்டமி நாளில் என்ன பொருட்கள் உகந்ததுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நாளை நாள் எந்த பொருட்கள் உகந்ததற்கு வாங்கிறதுக்கு உகந்தது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பொருட்களை நாளை வியாழக்கிழமை அஷ்டமியில் வாங்குங்க. நாளை நாள் இந்த அஷ்டமி மாசி மாதத்தில் தேய்பிரையில் வருது. ஆக்சுவலி இந்த தேய்பிரை அஷ்டமிக்குன்னு ஒரு சில சிறப்புகள் இருக்குது. தேய்பிரை அஷ்டமியுடைய சிறப்பையும் இந்த அஷ்டமியில் வழிபாடு செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு வழிபாடு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நாளை நாள் அஷ்டமிலாம் சொல்லி எதையும் வாங்காமல் இருக்க வேண்டாம். நாளை வியாழக்கிழமை அஷ்டமியில் இந்த பொருட்களெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. ஃபஸ்ட்டு பைரவர் வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க. பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடியோர்களுடைய பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த கலியுகத்தில் விளங்கக்கூடிய கண்கண்ட தெய்வம் பைரவர். இவருக்கு உகந்த நாள்னா அஷ்டமி. இவருக்கு தேய்பிரை வளர்பிறை 2 அஷ்டமியும் சிறப்பு தான். அதில் நாளை நாள் மாசி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி வருது. இந்த அஷ்டமியில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. நாம் மாதம் வளர்பிறை தேய்பிரை அஷ்டம திதி வருதில் இது 2லையுமே பைரவ வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப சிறப்பு தான். நாளை நாள் இந்த அஷ்டமியை பைரஷ்டமி என்று அழைக்கப்படும். அதுலேயும் தேய்பிரை வரக்கூடிய அஷ்டமி காலம் ரொம்பவே சிறப்பான பைரவஷ்டமி என்று சிறப்புப்படுது. அதாவது வளர்பிறையில் விட தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி கால பைரவஷ்டமி என்று சிறப்பானது சொல்லப்படுது. சிவ ஆலயங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே முதன் வழிபாடு விநாயகருக்கு செய்யப்படும். அதுக்கப்புறம் இறுதி வழிபாடு பைரவருக்கு செய்யப்படும். ஏன் இப்படி செய்யப்படுதுன்னா, நம்மளோட காவல் தெய்வமாக காலபைரவர் விளங்குறாரு. அந்த வகையில் தான் ஆலயத்துடைய காவல் தெய்வமாக கருதப்படக்கூடிய பைரவருக்கு இறுதியாக பூஜையானது சிவன் கோயிலில் செய்யப்படுது. ஆக்சுவலி பைரவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவனுடைய அம்சம் பொருந்தியவர் என்று கூட சொல்லலாம். பைரவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனக்குள்ள அஷ்ட சக்திகளையும் அடக்கியிருக்கிறாரு. அதனால் இவருக்கு அஷ்ட பைரவர் என்ற இன்னொரு பெயரும் இருக்குது. ஏன்னா அஷ்ட பைரவருக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி எப்படி சொல்லப்படுதுன்னா, அஷ்ட தேவிகள் இருக்காங்கள அவங்க இவருக்குள்ளே ஐக்கியமாகறாங்க. அதனால் அஷ்ட பைரவருக்கு அப்படிங்கிற ஒரு பெயரானது சொல்லப்படுது. அதே போல் பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரக்கூடிய தேய்பிரை அஷ்டம திதியில் ரொம்ப விசேஷமான பூஜைகள் செய்வது எல்லா ஆலயங்கள்லையுமே பார்க்கலாம். நீங்கள் நாளை நாள் கோவிலுக்கு போய் பாருங்களேன், சிவன் கோவிலில் அஷ்டமி வழிபாடு கண்டிப்பாக செய்யப்படும். அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபாடு செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த அஷ்டமியில் நீங்கள் நாளை நாள் எப்படி வழிபாடு செய்யணுன்னா, எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அது எண்ணெய் தீபம் அப்படின்னு கேட்குறீங்களா? பஞ்ச எண்ணெய் தீபம். பஞ்ச எண்ணெய் தீபங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு தீபம். இந்த தீபத்தை ஏற்றி நாளை நாள் பைரவரை வழிபாடு செய்யணும். 5 தனித்தனி அகல்களை எடுத்துக்கொள்ளுங்க. 5 தனித்தனி அகல்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இழுப்பெண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்ததில் பசுநெய்,
இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அகலில் ஒவ்வொரு எண்ணெய் வந்து ஊற்றுங்க. ஒரு அகலில் வந்து இழுப்பெண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்தது பசு நெய், அடுத்தது தேங்காய் எண்ணெய், இன்னொரு விளக்கில் நல்லெண்ணெய். இந்த மாதிரி 5 விளக்குலையும் 5 எண்ணெயை ஊற்றி விளக்கை வந்து ஏற்றுங்க. இந்த விளக்கை வந்து பைரவ சுவாமியை நோக்கி வந்து ஏற்றுங்க. அகலுடைய திரிமுகம் வந்து பைரவருக்கு தெரிகிற மாதிரி வைத்து தனித்தனியாக தீபத்தை வந்து ஏற்றுங்க. ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபத்தை ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியக்கூடிய தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும். அதனால் ஒன்றோடு இன்னொன்று சேரக்கூடாது. இது சக்தி மோதல் உண்டாகும். அதனால தான் நீங்கள் விளக்கேற்றும் போது தனித்தனியாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி வழிபாடு செய்தீங்கன்னா தீராத பிரச்சனையும் தீரும், காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளும் நீங்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நல்லருள் கெட்டும். அதனால் இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வழிபாடு வந்து செய்யுங்க. ஆக்சுவலி இந்த தீப வழிபாடு நாளை நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அந்த டைமில் வந்து செய்யலாம். இப்போ தான் செய்யணும் அப்போ தான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. எப்போ நாளை நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அப்போ நாளை நாள் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம். ஒருவேளை நீங்கள் நாளை நாள் கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலையே இந்த 5 எண்ணெய் கொண்டு தீபத்தை ஏற்றி பைரவரை வழிபாடு செய்யலாம். வீட்டில் வழிபாடு செய்தாலும் சரி, கோவிலில் வழிபாடு செய்தாலும் சரி, உங்களோட விருப்பத்துக்கு வழிபாடு செய்து பலன் பெறலாம். இப்போ நாளை நாள் வீட்டில் வறுமை ஒழிய மளிகை பொருட்களிலிருந்து நாளை நாள் எந்த பொருளை நாம் வீட்டுக்கு வாங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி எந்த கிழமையில் எந்த பொருட்களை வாங்கினால் நம்ம இல்லத்திற்கு நல்லது என்பது பற்றி நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது தெரியாமையே நிறைய பேர் நாம் தவறு செய்துடுறோம். அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நாளை வியாழக்கிழமை அஷ்டமியாக இருந்தாலும் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் நாளை நாள் வாங்கலாம். வீட்டில் கட்டில், பீரோ இந்த மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள் நாளை நாள் வாங்கினீங்கன்னா நல்லது. குருவிற்கு உகந்த வியாழக்கிழமை அஷ்டமி இருந்தாலும் நாளை நாள் சுக்கிர ஓரையாக பார்த்து வாங்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் சுகபோக வாழ்க்கை தருபவர். அதனால் இரும்பு பீரோ, கட்டில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். இரும்பு பீரோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மர பீரோவாக வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். மர பீரோ, மரக்கட்டிலும் வாங்கலாம், இரும்பு இதில் இருக்கக்கூடிய கட்டிலும் பீரோவும் வாங்கலாம். ஆனால் நாளை வியாழக்கிழமை சுக்கிர ஓரையை பாருங்கள், அந்த நேரத்தில் வந்து வாங்குங்க. அதுதான் உங்களுடைய லைஃப்க்கு நல்லது. அப்புறம் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நாளை நாள் எந்த ஒரு அலங்கார மற்றும் ஆடம்பர பொருட்களை சுக்கிர ஓரையில் வாங்கலாம். அதாவது ஏதாவது வீட்டுக்கு தோரணம் கட்டுறது, இல்லை ஃப்ரிட்ஜு வாங்கிறது, வாஷிங் மிஷின் வாங்கிறது, ஏசி வாங்கிறது, இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் எது வேணாலும் நாளை நாள் சுக்கிர ஓரையில் வாங்கலாம். அது வாங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்து கண்ணாடி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க நாளை நாள் கண்ணாடி பொருட்கள் வாங்கக்கூடாது. நாளை நாள் வாங்குவது அவ்வளவா சிறந்ததில்லை. ஸோ நாளை நாள் மங்களகரமான பொருட்களில் கட்டில், பீரோ, ஆடம்பர பொருட்கள், அப்புறமேட்டு வந்து மெயினாக வந்து வீட்டுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் தான் வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் நாளை நாள் வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது வாங்கினீங்கன்னா மங்களங்களை தடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாளை வியாழக்கிழமை இதெல்லாம் வந்து வாங்காதீங்க. ஸோ அஷ்டமி இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறவங்க அஷ்டமி இருக்கிறது உங்களோட ராசிக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பொருட்களை வாங்குங்க. இல்லை உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு அஷ்டமியில் ஏதாவது வாங்கினா நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்க வேண்டாம். மற்றபடி நாளை வியாழக்கிழமை அஷ்டமி ஒரு பொதுவாக சொல்லணுன்னா நல்ல நாள் தான். ஸோ தாராளமாக இந்த பொருட்கள்லாம் வாங்கலாம், வழிபாடும் அதை வந்து செய்யலாம். ஸோ இதுதாங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடும் இந்த பொருட்கள் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் நாளை நாள் வாங்கி பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து நாளை நாளுடைய சிறப்பு, நாளை நாள் என்ன வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோலாம் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.